ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெற்றிலை ரசம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி 1.5 ஸ்பூன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம், ஜஸ்ட்டு வாசனை வந்தால் போதும். அதுக்கப்புறமா இதில் மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு போட்டும் ஒரு ரெண்டு கிண்டு மட்டும் கிண்டிக்கிங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம். சீரகம் 1.5 ஸ்பூன். இதையும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஹீட்டில் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் ஆக்கிக்கிங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெத்தலை 3 வெத்தலை சேர்க்க போகிறோம். நல்ல சுத்தமானதாக எடுத்து அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, இது மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சீரகம் மிளகை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சமாக ஒரு பிடி அளவு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி நல்லா கரைச்சி 4 கப் அளவு எடுத்திருக்கேன் தண்ணி. அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே ஃப்ரை பண்ணோன்னே இதெல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசம் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது சிம்லேயே தான் வைக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. சிம்லேயே அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அது மெதுவாக நுர கட்டி வரணும். அப்படியே இது மாதிரி நுர கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். நுர கட்டினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சளி இருமல் இது எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.